ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. யாதவ குலம் இன்றைக்கு ஜனத்தொகையில் அதிகமாக இருந்தாலும் பாரதம் முழுவதிலும் நாம் ஒரு வலுவான ஒரு ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டியா அப்படின்னு பார்த்தா கிடையாதுன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, நாம் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தோம்னா நாம் அந்த அளவுக்கு நம்மளோட கடமையை உணர்ந்து எதுக்குலத்துக்குன்ட்டு ஒரு சில கடமைகள் இருக்குது. கிருஷ்ணர் கொடுத்த கடமை, தேசத்தையும் தர்மத்தையும் காக்க வேண்டிய கடமை, இது ரெண்டையும் நாம் சரியாக செஞ்சிருந்தோம் அப்படின்னா யாருக்காவது தைரியம் வந்திருக்குமா சனாதனத்தை ஒழிப்போம் சொல்கிறதுக்கு? இப்போ யாரோ தைரியமாக சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம சமுதாயம் ஸ்ட்ராங்காக இல்லைன்ட்டு அர்த்தம். நாம் தேசத்துக்கும் தர்மத்துக்கும் காக்க வேண்டிய நம்ம கடமையை நம்ம மக்கள்கிட்ட நாம் கொண்டு செல்லலைன்ட்டு அர்த்தம். யாதவ சமுதாயத்தின் தோல்வியை தான் நாம் இங்கே பார்க்கணும். இது வெற்றி கிடையாது. எண்ணிக்கையில் ஜனத்தொகையில் அதிகமாக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நாராயணி சேனையை கிருஷ்ணர் கொடுத்தாரு துரியோதனனுக்கு. துரியோதன படை பெரிய எண்ணிக்கையில் இருந்துச்சு. ஆனால் அதர்மத்தின் வழியில் சென்ற நாள் அது அழிஞ்சிச்சு, தோத்துச்சு. சின்ன படையாக இருந்தாலும் கிருஷ்ணரின் பக்கம் தர்மத்தின் பக்கம் இருந்த பாண்டவரின் படை ஜெயம் அடைந்தது. அதே மாதிரி தான் நம்ம எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறனால நம்ம யாதவ குலத்தின் வெற்றின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஜனத்தொகை வகையில் நீங்கள் வெறும் ஓட்டை தான் வாங்கலாம் தவிர சமுதாயத்தோட கடமை என்ன, சமுதாயத்தோட மேம்பாட்டுக்கு சிந்திக்கிற அந்த திறமை, பேங்க் லோன் வாங்கி கொடுக்கறது யாருனாலும் வாங்கி கொடுக்கலாம், எந்த ஜாதினாலும் வாங்கி கொடுக்கலாம். ஒரு பண்பை உருவாக்குறதா ஜாதிக்கான கடமை. ஜாதி தலைவர்ன்ட்டு வர்றவங்க கிருஷ்ணர் காட்டின வழியில் சமுதாயத்தின் பண்பை மேம்படுத்தணும். அப்போ அப்படி பண்பை மேம்படுத்த தவறுன நம்மளோட இந்த சமுதாயம் சனாதனத்தை ஒழிப்போம் சொன்ன யாராவது தைரியமாக சொல்கிறாங்கன்னா நாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, நாம் அந்த பண்பை வளர்க்கலை அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தோட உங்கள் மகள், ஒரு இளம்பெண், உங்கள் சகோதரியோட நீங்கள் வெளியில் போகிறீங்க ஒரு பப்ளிக் பிளேஸில். அங்கே பெண்களை பார்த்து சீன்ற கேலி கிண்டல் பேசுகிற பசங்க இருக்க தான் செய்வாங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா, நீங்கள் யாருன்ட்டு ஊரில் தெரியும், நீங்கள் ஸ்ட்ராங்கான ஆளாக இருந்தீங்கன்னா யாராவது உங்கள் மகளையோ உங்கள் சகோதரியவோ சீண்டுவாங்களா உங்கள் முன்னாடி? அதே இது நீங்கள் வீக்காக இருந்தால் வர்ற போகிறவன் இடிச்சிட்டு போவான். நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. வித்தியாசம் இருக்குல்ல? அப்போ யாதவ சமுதாயம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா சனாதனத்தை ஒழிப்போம்ட்டு தைரியமாக யாரும் சொல்லியிருக்க முடியாது. யாரோ சொல்கிறாங்க அப்படின்னா நாம் நம்மளோட கடமையை உணரலை, நம்ம பண்பை நாம் வளர்க்கலை, நம்மளோட தோல்வி. நாம் ஒவ்வொரு யாதவரும் அந்த தோல்வியை ஏற்றுக்கிடணும். இனிமேலாவது திருத்துறதுக்கு முயற்சி செய்யணும். முயற்சிப்போம். ஒரு தடவை அடி வாங்கிட்டோம், இனிமேல் அந்த அடியை மீறி வர்றதுக்கான என்ன வழின்னு பார்க்கணும். அவ்வளோதான். சனாதன ஹிந்து தர்மத்தையும் பாரத தேசத்தையும் காக்க வேண்டிய கடமை யாதவ குலத்துக்கு உண்டு. ஏன்னா நாம் கிருஷ்ணர் பிறந்த இந்த குலத்தில் பிறந்திருக்கோம். கிருஷ்ணர் தான் கலியுகத்தில் தேசத்தையும் தர்மத்தையும் காக்கிறதுக்கான வழியை காட்டிட்டு போயிருக்காரு. அவர் சொன்ன வழியில் தான் நாம் செல்லணும். நம்மளுக்கு ஒரே தலைவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அவர் சொன்ன வழியில் நாம் செல்லணும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் பாரதம், ஜெய் யது வம்சம்.